பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த மாதத்திலே ஆரம்பத்திலிருந்து நாம் சுதந்திரம் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கை வரலாறை குறித்து பார்த்து வருகிறோம். அதே ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றில் இதுவரைக்கும் முதலாவது பேதுருவின் தலையங்கத்தை பார்த்தோம். இரண்டாவது பேதுருவின் அப்பா யார், யோனா என்பதை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக பேதுருவின் ஊராகிய பெத்சாயிதா என்கிற ஊரை குறித்து பார்த்தோம். நான்காவதாக பேதுருவின் வீடு எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம். ஐந்தாவதாக பேதுருவின் நகரமான கப்பர் நகுமை குறித்து பார்த்தோம். ஆறாவதாக பேதுருவின் பெயர்கள் 8 விதமான பெயர்களை பார்த்தோம். அதிலே 9வதாக சீமோன் என்கிற பெயருடைய வேறு 8 பேரையும், ஆக மொத்தம் 8 + 1 மொத்தம் 9 விதமான பேதுருவின் பெயர்களை குறித்து பார்த்தோம். ஏழாவதாக பேதுருவும் அந்திரேயாவும் என்று சொல்லி பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவிலே முதலாவது இந்த அந்திரேயா என்கிறவர் அர்த்தமுள்ளவர் என்று பார்த்தோம். இரண்டாவது அழைத்து வருபவர் என்று பார்த்தோம். மூன்றாவதாக ஒற்றுமை உள்ளவர் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு சுத்தமான பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவை குறித்து 2வது வேத பாடத்தையும் அவரை குறித்த முழு வரலாற்றையும் இன்றைக்கு சொல்லி முடித்துவிட்டு, கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற திங்கட்கிழமை நம்ம சொல்கிறோம் இரவில் நடக்கிற இரவுக்குறை ஜெபத்துல பேதுருவின் மனைவியும் மாமியாரும் என்ற தலையங்கத்துல பேதுருவின் மனைவி யார், மாமியார் யார் என்பதை குறித்து சொல்கிறோம். பேதுருவின் மனைவியும் மாமியை குறித்து திங்கட்கிழமை முதல் நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பேதுருவின் சகோதரராகிய அந்திரேயாவிலே நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒன்று அவர் அர்த்தமுள்ள மனிதர், இரண்டாவது அழைத்து வருகிற மனிதர், மூன்றாவதாக நல்ல ஒற்றுமை உள்ள மனிதன் என்று பார்த்தோம். இந்த பேதுருவின் சகோதரராகிய அந்திரேயாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. அதிலே 4வது பாடம் என்னவென்று சொன்னா, இந்த கர்த்தர் நல்லவர். இந்த அந்திரேயா தரித்திருக்கிற நல்ல மனுஷன். ஒன்று தரித்திருக்கிறவர், இரண்டாவது தங்கி இருப்பவர். இந்த தரித்திருப்பதை குறித்தும் தங்கி இருப்பதை குறித்தும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த தரித்திருக்கிற அனுபவம் என்றால் என்ன, தங்கி இருக்கிற அனுபவம் என்றால் என்ன? முதலாவது, இந்த அந்திரேயாவும் பேதுருவும் தரித்திருக்கிறதுனால அங்கு கிடைச்ச நன்மை என்னன்னா, இந்த அந்திரேயாவுக்கும் பேதுருவுக்கும் இடையில நல்ல மகிழ்ச்சி இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கலாம். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? கர்த்தர் நல்லவே. இந்த அந்திரேயா பேதுருவை இயேசுவினிடத்தில் அழைத்து வருகிறான். அங்கு இயேசுவை பார்த்ததினால் மகிழ்ச்சி. இரண்டாவது, இந்த அந்திரேயாவும் பேதுருவும் ஒரே வீட்டிலே இருக்கிறார்கள், அதனால் அங்கு வீட்டிலே மகிழ்ச்சி. மூன்றாவது, இந்த அந்திரேயாவும் பேதுருவும் ஒரே நேரத்திலே ஊழியத்துக்கு போகிறார்கள், இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். அப்படி ஊழியம் செய்ததினாலே அவர்களுக்குள் மகிழ்ச்சி. அதன் பின்பு இந்த அந்திரேயாவும் பேதுருவும் சேர்ந்து பெந்தேகோஸ்து நாளுக்காக, அதாவது பெந்தேகோஸ்து என்று சொன்னால் 50வது நாள், அந்த 50வது நாளுக்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். அப்படி பெந்தேகோஸ்து நாளுக்கு காத்திருந்ததினால் ஒரு மகிழ்ச்சி. அந்த காத்திருக்கின்றது நிமித்தம் அவங்களுக்கு நல்ல அபிஷேகம் கிடைத்தது, அதனால் மகிழ்ச்சி. இப்படி இந்த அந்திரேயாவின் வாழ்க்கையில 4வது நல்ல மகிழ்ச்சி உள்ள மனுஷன், நிறைய மகிழ்ச்சியை அனுபவித்த மனிதன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ 5வதாக இந்த அந்திரேயாவை குறித்து சொல்லணும்னா, முதலாவதாக நான் சொன்னேன், இந்த அந்திரேயாவின் வாழ்க்கை கர்த்தர் நல்லவன், அர்த்தம் உள்ளது. இரண்டாவது அழைத்து வருகிறது.
மூன்றாவது ஒற்றுமை உள்ளது. இந்த ஒற்றுமை உள்ளது. நாலாவதாக மகிழ்ச்சி உள்ள மனுஷன். இந்த நாலாவது குறிப்புக்கு அடுத்ததாக இந்த அந்திரேயாவை குறித்து சொல்லணும்னா ஒரு கபடம் இல்லாத மனுஷன் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளலாம். எப்படி இந்த அந்திரேயா கிட்ட கபடம் இல்லைன்றதை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, நீங்க அந்திரேயாவை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலும் மற்றும் பேதுருவை குறித்து எழுதியிருக்கிற இடங்களில் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு கபடற்றவர்களாகவே காணப்பட்டிருக்கிறார்கள். அங்கு சூது வாதோடு பேசினதாகவோ அல்லது ஒருவரை குறித்து இன்னொரு இடத்துல தரம் தாழ்த்தி பேசினதாகவோ அந்திரேயாவின் வாழ்க்கையில் இல்லை. அப்படி பார்த்தால் இந்த அந்திரேயா ஒரு கபடற்ற மனுஷனாய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் கூடுமான வரைக்கும் கள்ளம் கபடு இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கள்ளத்தனம் உள்ளே வந்துட்டாலே நம்மிடத்தில் இருக்கிற நல்லத்தனம் தானாகவே வெளியே போய்விடும். வெளிச்சம் வந்தால் இருள் எப்படி போய்விடுகிறதோ, வெளிச்சம் போனால் இருள் எப்படி வந்து விடுகிறதோ, கள்ளத்தனம் வந்தாலே நல்லத்தனம் தானாகவே போய்விடும். அப்போ இப்படிப்பட்ட கள்ளம் என்கிற அல்லது கபடம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. இந்த கபடற்ற காரியத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 27:3. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. அல்லேலூயா. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நீங்க இதே நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இதே பரிசுத்த வேதாகமத்திலே யாக்கோபு ஏசா ரெண்டு பேரையும் பாருங்க. அவங்களுக்குள் கபடம் இருந்திருக்கு. அதுல குறிப்பா யாக்கோபினிடத்தில் கண்டிப்பாகவே கபடம் இருந்திருக்கு. ஆனால் இங்கு பேதுரு அந்திரேயாவின் வாழ்க்கையில அந்த கபடம் கிடையாது. ஏன்னா யோபு 27:3 சொல்கிறபடி என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. இல்லாததை பேச மாட்டேன், நடக்காததை நடந்ததாக சொல்ல மாட்டேன், அவர்கள் சொன்னதுனால சொன்னேன் என்று யார் மீது பழி போடவும் மாட்டேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை பேசுவேன், எதை பேசணுமோ அதை பேசுவேன், யாருக்கு எதை நன்மை கொடுக்குமோ அதை பேசுவேன். கபடம் பேசுவது என்னுடைய வாழ்க்கை இல்லை என்கிற நல்ல ஒரு குறிக்கோள் இந்த வேத பாடத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கண்டிப்பாய் வர வேண்டும், கட்டாயம் வர வேண்டும். அப்ப அந்திரேயாவின் வாழ்க்கையில 5வதாக அவர் ஒரு கபடில்லாத மனுஷனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 14:5. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 14:5 சொல்லப்படுகிற வசனம் எதை குறிக்க தெரியுமா? பூமியிலே பிறந்து, பூமியிலே வாழ்ந்து, பூமியிலே மரித்து, பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனவர்களை குறித்துதான் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவும் இல்லை. அதனால அவங்கள்ட்ட மாசு என்கிற சின்ன கரை கூட இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பூமியிலே யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறபடி பூமியில் வாழும்போது கபடற்றவர்களாய் இருந்தால்தான் வெளிப்படுத்தல் 14:3 14:5 நாம் கண்டிப்பாய் பரலோகம் போக முடியும்.
சொந்த வீட்டிலேயே கணவன்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு பையன்கிட்ட வேற மாதிரி பேசுற அழகான அம்மாவை பார்த்திருக்கு. சொந்த வீட்டிலேயே புருஷங்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அவங்க அப்பா கிட்ட வேற மாதிரி சொல்ற நல்ல மனைவி பார்த்திருக்கு. அவங்களுடைய இந்த குணம் என்னன்னாக்கா, அவங்க நினைக்கிறாங்க இது எனக்கு கொடுக்கப்பட்ட திறமை. நான் சொல்றேன், நீங்க திறமைய வச்சுக்கோங்க. திறமைய வச்சு அங்க நடந்ததை இங்க சொல்லாம இருங்க. இங்க நடந்ததை வேணும்னே அங்க போய் சொல்லுங்க. அப்புறம் சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் உங்களுடைய திறமை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுறேன், உங்க திறமை பரலோகத்துக்கு போறதை தடுத்துடக்கூடாது. உங்க திறமை தேவனுடைய சிங்காசனத்துக்கு போய் முன்னாடி நிக்கிறத தடுத்துடக்கூடாது. உங்க திறமை உங்களுக்கு கரையை உண்டாக்கிடக்கூடாது. அதை கவனமா தெரிந்து கொள்ளும். அப்ப திறமை முக்கியமா, கபடம் இல்லாத வாழ்க்கை முக்கியமான்னு பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த சோத்திரம் பேதுரு அந்திரேயா வாழ்க்கையில குறிப்பாய் அந்திரேயாவை குறித்து சொல்லணும்னா, இந்த அந்திரேயாவை குறித்து வேதம் என்ன பதவி கொடுக்குதுன்னா, இவன் முதன்மையானவன் என்று பார்க்கிறோம். முதன்மையானவன். எப்படிப்பட்ட முதன்மையானவன்? அப்போ உடனே நீங்க கேட்கலாம், பேதுருதான தலைமை அப்போஸ்தலன். அப்போ இங்க இருந்து இந்த அந்திரேயா முதன்மையானவராய் வந்தார் என்று சொன்னா, மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கிறார். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து. இப்போ இந்த அந்திரேயாவை தேவன் முதன்மைப்படுத்துகிறார். எப்படி முதன்மைப்படுத்தினார்னா, நீங்க 4 சுவிசேஷத்துல எங்க படிச்சாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரும் இயேசுவோட போயிருவாங்க. ஒலிவமலைக்கு போயிருவாங்க, வனாந்தரத்துக்கு போவாங்க, மலைக்கு போவாங்க, படகுல போவாங்க, அப்புறம் பல இடத்துல இயேசுவோட இருப்பாங்க. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசுகிட்ட போயிட்டாங்கன்னா, இயேசுவோடு கூட போயிட்டாங்கன்னா, அப்புறம் மீத இருக்கிற 9 அப்போஸ்தலர்கள். இந்த 9 அப்போஸ்தலர்களை முதல் பேர் யாருடைய பேர் வருதுன்னா, அந்திரேயாவின் பேர் தான் வருது. இங்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசுவோடு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பேசுறது, எப்படி அற்புதம் செய்யறது, எப்படி ஜெபிக்கிறது. ஆனா இந்த அந்திரேயாவிட்ட ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, மீதம் இருக்கிற 9 அப்போஸ்தலர்களுடைய குழுவின் பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அதற்கு உங்கள் வேதத்துல இன்னொரு ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னா, மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 18-19. இதுல நீங்க 17வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு பேதுரு, அடுத்தது அவன் சகோதரனாக யாக்கோபு, அடுத்தது யோவான், இவங்க 3 பேருடைய பேர் வருது. 18ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா முதல் பேரு அந்திரேயா வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியாகிய சீமோன், யூதாஸ், இவங்க எல்லாம் வர்றாங்க. இந்த 9 பேருடைய பட்டியல்ல முதல் ஆளா இருக்கிறது யாருன்னா அந்திரேயா. அப்போ அங்க இருக்கிற 9 அப்போஸ்தலர்கள், அதுல அந்திரேயாவை தவிர மற்ற 8 பேருக்கு யார் பொறுப்பா இருக்கிறாங்கன்னா இந்த அந்திரேயா. அதனாலதான் இந்த அந்திரேயாவை குழுவுக்கு முதன்மையானவனாய் ஆண்டவர் மாற்றினார். ஏன் தெரியுமா? அவன் கபடில்லாத மனுஷன், நல்ல மகிழ்ச்சி நிறைந்த மனுஷன், நல்ல ஒற்றுமையுள்ள மனுஷன், நல்ல தரித்திருக்கிற மனுஷன். இதெல்லாம் இருந்ததுனாலதான் அவர் அந்திரேயாவை நம்பி ஒரு குழுவையே கொடுத்துட்டு அவங்களை வேண்டிய ஆகாரங்கள் மற்ற காரியங்களை கவனிப்பதற்கு சொல்லிட்டு ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை மட்டும் கூட்டு போயிறார். இந்த அருமையான தேவனுடைய வேத பாடத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை
ஓ, ஆரம்பத்திலே கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் எப்படி பின்னணியத்தில் இருந்தார்களோ அவர்கள் அநேகர் இன்னும் பின்னணியத்தில்தான் இருக்கிறாங்க. உட்கார்ந்த பாயிலேயே உட்கார்றது, சாஞ்ச செவுத்திலேயே சாயிறது, பிடிக்கிற தூணியே பிடிச்சுக்கிறது, தனக்குன்னு ஒரு சேர் வச்சுக்கிறது. அப்புறம் யாராவது மூத்த ஊழியக்காரவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேச ஆரம்பிச்சா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா இந்த சபையில நான் இத்தனை வருஷமா இருக்கேன் பாஸ்டர், இந்த சபையில ஆரம்பத்துல நான் தான் இருக்கேன் பாஸ்டர். நான் சொல்றேன், நீங்க இத்தனை வருஷம் இருந்தது பரவாயில்ல, நல்லதுதான். ஆனா இந்நேரம் நீங்க முதன்மையா இருக்கணுமே, முன் சொத்துறோம், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கணும். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில எம் ராஜேந்திரன் என்கிறதான ஒரு போதகர் இருந்தார். அவர் பிரசங்கத்துக்கு வந்தாலே கையில சாட்டை இல்லாம வரமாட்டார். ஒரே சாட்டையும் அம்பும் வில்லுமா தான் வருவார். வந்துட்டா அவருடைய பிரசங்கத்துல நல்ல வசனங்கள் வருது இல்லை, எல்லா ஆடு வரும், மாடு வரும், கழுத வரும், குதிரை வரும், கரடி வரும், குரங்கு வரும், எல்லாம் வரும். தாட்பூட் தஞ்சாவூர் தான் பேசுவார். அவரு அவங்க சபை விசுவாசிகளை பார்த்து பச்சைய திட்டி சொல்லுவார். ஒரு விசுவாசி ஒரு சபையில ஒரு ஊழியத்துல 4 வருஷம் இருந்தாக்கா அந்த 4 வருஷத்துக்குள்ள அவன் நல்ல தேறி இருக்கணும், நல்ல முழுமையா இருக்கணும், நல்ல வளர்ந்து இருக்கணும். 4வது வருஷம் முடிகிறதுக்குள்ள அவங்க வெளியில போய் இன்னும் 4 பேர் உருவாக்கணும். அதுதான் விசுவாசிக்கு அழகு. அதை விட்டுட்டு உட்கார்ந்த பாய் ஓட்ட விழுகிற மாதிரி, உட்கார்ந்த சேர் கால் உடைகிற மாதிரி, சாஞ்ச தூணே ஒரு மாதிரி பொலிவிழந்து போற மாதிரி அங்கேயே இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாக்கா இயேசுவின் வருகையே வந்தாலும் அந்த சேர்ல தான் இருப்பீங்க. இயேசுவின் வருகையே வந்தாலும் அந்த தூணில் தான் இருப்பீங்க, பறக்கவே மாட்டீங்க அப்படிதான் அவர் சொல்லுவார். இது நான் சொல்லல, மூத்த போதகர் சகோதரர் எம் ராஜேந்திரன் பாளையங்கோட்டை அவர் சொன்ன வார்த்தை. சொன்னது மட்டும் இல்ல, அவர் நிறைய பேர் உருவாக்கினான், நிறைய பேர் ஆயத்தப்படுத்தினான். இன்னைக்கு நம்ம ஊழியமே எல்லாரும் இழுத்து பிடிச்சி முன்னாடி நிப்பாற்ற ஊழியம் தான். யாரையும் மண்டையில கொட்டி தலையில தட்டி இதை பண்ணாத, உனக்கு என்ன தெரியும், ஏன் பண்ற, உனக்கு அறிவு இருக்குதா, யார் செய்ய சொன்னா, இந்த எடக்கு மடக்கான கேள்விக்கு இங்க இடமே இல்லை. ஊழியம் செய்ய வர்றீங்களா வாங்க, கத்தருக்கா செயல்படுறீங்களா செயல்படுங்க, பாட்டு பாடுறீங்களா பாடுங்க, பைபிள் வாசிக்கனா பைபிள் வாசிங்க, ஜோம் பண்ணுனா ஜோம் பண்ணுங்க, பிரசவம் பண்ணுனா பிரசவம் பண்ணுங்க, இல்லைன்னா யாராவது கூட்டு வரதா கூட்டுவாங்க, என்ன பண்ண முடியுமோ ஏதோ செய்யுங்க. இந்த பேதுருவின் சகோதரராகிய அந்திரையா இயேசுவோடு கூட ஊழியத்துக்கு வந்த உடனே முதன்மையான மனுஷனாய் மாறிவிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இப்போ இந்த அந்திரையாவை குறித்து சொல்லணும்னாக்கா, இந்த அந்திரையாவை குறித்து 2 காரியத்தை சொல்லலாம். என்ன 2 காரியம்? ஒன்று தங்கி இருப்பவன், 2வது தரித்திருப்பவன். இதெல்லாம் நான் சொல்லும் போது யோசிப்பேன், இப்படியெல்லாம் யாராவது பிரிச்சு படிச்சிருக்காங்களா, இவ்வளவு கவனிச்சு வாசிச்சிருக்காங்களா? இப்படியெல்லாம் ஒரு ஊழியக்காரனை குறித்து, ஒரு அப்போஸ்தலனை குறித்து, ஒரு மனுஷனை குறித்து எழுதி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமான்னு யோசிப்பேன். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், ஒன்னும் தெரியாத, படிப்பும் இல்லாத, அறிவும் இல்லாத என்னைய கூப்பிட்டு எனக்கு கத்துறதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லி ஒன்றுக்கும் என்னைய கத்தர் பயன்படுத்துறதுக்காக நான் தேவனுக்கு நன்றியா இருக்கேன். நீங்களும் அந்த நன்றி உள்ளவர்களா மாறணும். இப்படி வேதத்தை குறித்தும் வேதத்தின் சொல்கிறோம் கதாபாத்திரங்களை குறித்தும் நல்ல நுணுக்கமா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த அந்திரையாவை குறித்து சொன்ன 2 காரியம். ஒன்று அவன் தரித்திருக்கிற மனுஷன், 2வது சுத்திரம் மன்னிக்கிறோம், முதலாவது தங்கி இருக்கிற மனுஷன், 2வது தரித்திருக்கிற மனுஷன். அப்ப தங்கி இருத்தல் என்றால் என்ன, தரித்திருப்பது என்றால் என்ன? இந்த தங்கி இருந்தான் தரித்திருந்தான் என்பதற்கு இது நான் சுயமாய் சொல்லவில்லை, வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே அவர்கள் வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும், கர்த்தர் நல்லவே, யாக்கோவின் சகோதரனாக யூதாவும் தங்கி இருந்தார்கள்.
அப்போஸ்தலர் 1:13 சொல்லுது, அந்திரேயா தங்கி இருந்தான் என்று. இப்ப அதே அப்போஸ்தலர் 1:14 வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறது? அங்க இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 13 வசனத்துல அந்திரேயா தங்கி இருக்கிறார். 14 வசனத்துல அந்திரேயா தரித்திருக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னாக்கா, நிறைய பேருக்கு வருத்தம் இல்லை, எனக்கு என்ன வருத்தம்னா, நிறைய பேருக்கு இந்த தங்கி இருப்பதற்கும் தரித்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசமே தெரிவது கிடையாது. தங்கி இருக்கிறதும் ஒன்று என்று நினைக்கிறார்கள், தரித்திருப்பதும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். தங்கி இருப்பது வேறு, தரித்திருப்பது என்பது வேறு. அதுல முதலாவதாக தங்கி இருப்பது என்பது என்ன என்பதை குறித்து சொல்லிவிடுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தங்கி இருப்பது என்று சொன்னா, ஒரு தனியா ஒரு இடத்துல போய் அப்படியே தனிச்சிருக்கு, யாரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், தொந்தரவும் வேண்டாம், அமைதியா இருந்தா போதும் சொல்லி அப்படி தங்கி இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் தரித்திருந்த நாட்களை விட தங்கி இருந்த நாட்கள் தான் அதிகம். திரும்பவும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாட்களை பார்த்தீங்கன்னா, தரித்திருந்த நாட்களை விட தங்கி இருந்த நாட்கள் தான் அதிகம். வனாந்தரத்திலே போய் தங்கி இருந்தார், அப்புறம் மலைகளிலே போய் தங்கி இருந்தார், அப்புறம் கர்த்தர் நல்லவே சோத்திரம் மேடான இடங்களிலே போய் தங்கி இருந்தான், அப்புறம் படகுல போய் தங்கி இருந்தான். ஆனா என்ன ஒரு காரியம், எங்கெல்லாம் இயேசு போய் தங்கினாரோ, அவர் தங்கி இருக்கிறதை கேள்விப்பட்டுட்டு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வந்தார்கள். அங்கேயும் வந்துட்டாங்க. வந்துட்டு தனித்து தங்கி இருக்கிற இயேசு கிட்ட கர்த்தர் நல்லவே ஸ்தோத்திரம், அவன் மீண்டும் அவர்கிட்ட உபதேசம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும், எங்களுக்காக ஜெபிக்கணும், வியாதியை சுகமாக்கணும் சொல்லி ஜனங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் தங்கி இருக்கு. அந்த தங்கி இருந்த இடத்துல நடந்த ஒரு அற்புதத்தான் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஏன்னாக்கா, இங்கு இயேசுவானவர் தங்கி இருக்கிற இடத்தை தேடி ஜனங்கள் திரளாய் வந்து விட்டார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சுத்திரம். அப்போ அந்த திரளா வந்த உடனே அங்கேயே ஆண்டவர் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பிரசங்கம் பண்ணி நாளும் நேரமும் போனது. அதனால் அங்கு தங்கி இருந்த இடத்துக்கு வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் போஜனத்தை கொடுத்து அவர்கள் எல்லாரும் திருப்தி ஆனார்கள் என்று சொல்லி மார்க்கு 8:8 பார்க்கும். இது தங்கி இருக்கிற அனுபவம். சரி, தரித்திருத்தல் என்றால் என்ன? தரித்திருப்பது என்பது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட, கவனிங்க, நம்பர் 1 ஒருமனப்பட்டு, நம்பர் 2 ஜெபத்திலும், நம்பர் 3 வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்போ தங்கியிருப்பது என்பது ஓய்வெடுப்பது. தங்கியிருப்பது என்பது சொத்திரம் அமைதியாய் தனித்திருப்பது. ஆனா தரித்திருப்பது என்பது அப்படி கிடையாது. தங்கி இருக்கும் போது மனிதர்களோடு பேசலாம், மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், வரலாம் போகலாம். ஆனா தரித்திருப்பது அப்படி கிடையாது. இந்த தரித்திருப்பதை குறித்து 3 காரியம் சொல்லுது அப்போஸ்தலர் 1:14. அவங்களுக்குள்ள நல்ல சுதந்திரம், ஒரு மன்னம் இருக்கும், 2வது ஜெபம் இருக்கும், 3வது வேண்டுதல் இருக்கும். இந்த 3ம் சேர்ந்து இருக்கிறதுக்கு பெயர் தான் தரித்திருத்தல். இந்த அருமையோட அந்த சுதந்திரம் பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றை குறித்த வேத பாடத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க தங்கி இருக்கிற அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா, இல்ல தரித்திருக்கிற அனுபவம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா? எனக்கு சில நேரத்துல அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல வசனத்தை விளக்கி சொல்லி சில நேரம் ஆவினை நடத்திட்டு பேசுறாரு, அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன். இந்த நல்ல ஆவின் ஒருமனப்பட்டோடு ஊழியம் செய்வோம் பாருங்க. அந்த நல்ல அபிஷேகத்தில் ஊழியம் செய்வோம், திடீர்னு எனக்குள்ள குறுக்கே ஒரு செய்தி வரும். குறுக்க அந்த ஆவின் வல்லமையை ஊடுருவி ஒரு தகவல் எனக்குள்ள வரும். இந்த இடத்துல இந்த சகோதரி இப்படி ஏளனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இந்த சகோதரை மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு பயம் இல்லாம இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க ஒரு பொழுதுபோக்குக்காக கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆவின் அபிஷேகம், தேவனுடைய செய்தி, வேதத்தை போதிக்கிறதுக்கு இடையில இப்படி ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம் வரும். அந்த தீர்க்க தரிசனம் ஊடுருவிட்டு உள்ள வரும்போது சொல்லாம இருக்க முடியாது. உடனே அது வெளிப்பாடா தீர்க்க தரிசனமா சொல்லுவேன். நீ குழம்பு சட்டியை கவுத்து வச்சுக்கிட்டே இங்க செய்தியை கேட்கிறேன்னு சொல்லிட்டு, பார்வையெல்லாம் குழம்பு சட்டியில இருக்குது, உன் காது மட்டும் செய்தியில இருக்குன்னு சொல்லும் போது அவர் சிலர் கையெல்லாம் நடுங்கு. அது உண்மைதான். ஆனா இந்த வெளிப்பாடு சொல்லும் போது நிறைய பேருக்கு அதிர்ச்சி. இதெல்லாம் எப்படி தீர்க்க தரிசனம்? நான் சொல்றேன், இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் கேட்கிறது உங்களுக்கு அதிர்ச்சி. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஆவியின் துக்கம். ஏன்னாக்கா இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட தரித்திருத்தலை குறித்தும் தங்கியிருப்பதை குறித்தும் தெளிவான விளக்கங்கள்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கேன். இதை உட்கார்ந்து ஒரு மணி நேரம், ஒரு 9 to 10 வரைக்கும் ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு கைய கால கட்ட முடியல. சோத்திரம், எல்லாத்தையும் சோத்திரம் பொறுத்து இருக்க முடியல. அந்த நேரத்துலதான் எல்லாத்தையும் சிந்தனை வருது, யாருக்கா போன் பண்ண நினைப்பு வருது, யார்கிட்ட பேசணும்னு மனசு தூண்டுது, உடனே அங்க கால் பண்ண நினைக்குது, அங்க வந்துருவாங்களோ கேட்ட பார்க்க வைக்குது, இவங்க வந்துட்டா ஏதோ சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தேவையில்லாத பயத்தை உண்டாக்குது. டிவி பார்க்கும் போதும், வீட்டு வேலை பார்க்கும் போதும், வெளியில இருக்கும் போதும் புருஷனை குறித்து மனுஷனை குறித்து பயமே இல்லை. ஆனா பிரசங்கத்தை கேட்கும் போது ரொம்ப பயம் வருது. வந்தா கத்துவாரோ, வந்தா சத்தம் போடுவாரோ, வந்தா அவன் பாட்டு ஏதோ சொல்லுவானோ, பையன் கோச்சுக்குவானோ, பொண்ணு வருத்தப்பட்டுருவாளோ, சாப்பிட மாட்டாளோ. இந்த செய்தி கேட்கும் போதுதான் எல்லாருடைய இருதயம் சுனாமியால மாதிரி பொங்குது. காரணம், அவங்களுக்கு தங்கி இருக்க தெரியுதே தவிர தேவ சமூகத்துல ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் மன்றாட்டோடும் தரித்திருக்க தெரியல. ஆனா இந்த அந்திரையா தங்கியிருக்கவும் தெரிந்த மனுஷன், தரித்திருக்கவும் தெரிந்த மனுஷன். எங்கே தங்கி இருந்தான், எங்கே தரித்திருந்தார் என்று கேட்டால், தன் சகோதரனாகிய பேதுருவோடும் இயேசுவோடும் இருக்கும் போதே தங்கி இருக்கிற மனுஷனா இருந்தார். கர்த்தர் நல்லவர். கெத்செமனே தோட்டத்துக்கு போன போது எல்லா சீசரோடும் அவரும் தங்கி இருந்தார். ஆனால் எங்கே தரித்திருந்தார் என்று சொன்ன உடனே பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது, மேல் வீட்டறைக்கு வந்த போது அங்கு உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தரித்திருந்தார். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன், நல்ல ஆவிக்குரிய மனுஷன்னா தங்கி இருக்கவும் தெரியணும், தரித்திருக்கவும் தெரியணும். அதுதான் ஒரு முதிர்ச்சி. இன்னையிலிருந்து இதை முதலாவது கற்றுக்கொள்ளுங்க. இந்த நல்ல வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நல்ல சத்திய உபதேசத்தின்படி வாழ்க்கையில ஜீவிக்க பாருங்க. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த அந்திரையாவை குறித்து சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த அந்திரையா நல்ல வாஞ்சையுள்ள மனுஷன். வாஞ்சையுள்ள மனுஷன், அருமையான வாஞ்சையுள்ள மனுஷன். என்ன வாஞ்சை தெரியுமா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை தயவு செய்து ஜெபத்தோடு கவனியுங்கள். வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணமாய் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த அந்திரேயாவின் அடுத்த ஜீவியம் எப்படி? நான் நல்ல வாஞ்சையுள்ள அருமையான மனுஷன். என்ன வாஞ்சையுள்ள மனுஷன் என்று சொன்னால், தேவனுடைய பாதத்திலே நல்ல காத்திருக்கிறதுக்கு ஏற்ற மனுஷன். தேவனுடைய நாமமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ இந்த கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க 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 அதற்கேற்ற நன்மையும் அதற்கேற்ற தயவும் அதற்கேற்ற கிருபையும் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அந்திரேயாவின் வாழ்க்கையிலே நல்ல ஒரு காத்திருக்கிற சுத்திரம் வாஞ்சையுள்ள, எல்லாவற்றிலும் நல்ல அற்புதமான ஒரு வாஞ்சையும் விருப்பமும் உள்ள ஒரு மனுஷனாய் இந்த மனுஷன் காணப்படுகிறான். அதை குறித்த ஒரு வசனம் இடம் மாறி இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. ஆக மொத்தம் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா, தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய காரியத்திலே நாம் எப்போதும் நல்ல ஒரு தரித்திருக்கிற உண்மையுள்ள வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வாஞ்சை இல்லாமல் நீங்கள் ஜெபித்தாலும் சரி, வாஞ்சை இல்லாமல் நீங்கள் உபவாசித்தாலும் சரி, வாஞ்சை இல்லாமல் தேவனுக்காக எதை நீங்கள் செய்தாலும் சரி, அது தேவனுடைய சமூகத்திலே நன்மையாய் இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் மாட்சிமையும் உண்டாவதாக. அப்போ எதையுமே முழு இருதயத்தோடும் வாஞ்சையோடு செய்ய வேண்டும். அந்த வாஞ்சையோடு செய்கிறதை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க்கு 13 3வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த அந்திரேயா எதிலே வாஞ்சையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு நாள் வரும் என்னை காட்டி கொடுப்பார்கள், ஒரு நாள் வரும் என்னை பிடித்து கொண்டு போவார்கள், ஒரு நாள் வரும் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்துவார்கள், ஒரு நாள் வரும் என்னை சிலுவையில் அறைவார்கள், அதன் பின்பு நான் கர்த்தருக்குள் மரிப்பேன், அப்புறம் உயிர் தெழுவேன், அதன் பின்பு பரிசுத்தாவியாக வருவா, அப்புறம் தேவனுடைய வருகை வரும் என்று எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதுல அந்திரேயாவுடைய வாஞ்சைய பாருங்க. அவர் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3:4 கேட்கிறாரு, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்னையா? அது எங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளையும் அன்னைக்கு இருந்த அந்திரேயாவையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? ஒரு வீட்டுல ஒரு ஊழியக்காரன் தான் பிள்ளைய கொடுத்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா, இல்லாட்டி தான் பிள்ளைக்கு ஏதாவது நடக்கும்னா உடனே பாஸ்டர் கேட்கிறாங்க, இது எப்போ என் பிள்ளைக்கு நடக்கும்? இது எந்த நாட்கள்ல நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதை சொல்லுங்க. இது இன்னைக்கு இருக்கிற பெற்றோருடைய வாஞ்சை. தான் பிள்ளைக்கு எப்போ நல்லது நடக்கும், தான் பிள்ளைக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும், தான் பிள்ளைக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்கும், இதைத்தான் கேட்கிறேன். ஆனா அன்னைக்கு இருந்த அந்திரேயா, ஏன் சகோதரன் பேதுருவும் பெரிய அப்போஸ்தலனா என்னைக்கு மாறுவார்? என் மாமியாரு ஜுரத்துல சுகமானாங்களே, அவங்க என்னைக்கு ஊழியத்துக்கு வருவாங்க? கர்த்தர் நல்லவை, என் வீட்டுல நீர் வருவீரா வரமாட்டேன், இதெல்லாம் கேட்கல. அந்திரேயாவுடைய வாஞ்சைய பாருங்க. என்ன வாஞ்சனா? நீர் மீண்டும் அந்த வருகையில் எப்போது வருவீர்? உங்களுடைய வருகை எப்போது நடக்கும்? அது எந்த காலத்துல நடக்கும்? ராக்காலத்தில் நடக்குமா? பகல் காலத்தில் நடக்குமா? விடியற் காலத்தில் நடக்குமா? எந்த காலத்தில் நடக்கும் என்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வாஞ்சையுள்ளவனாய் இந்த அந்திரேயா காணப்படுகிறார்.
இன்றைக்கு நமக்கு பல வாஞ்சை இருக்குது, பல விருப்பம் இருக்குது, பல ஆசை இருக்குது. ஆனா அந்த எல்லா வாஞ்சையிலும் பெரிய வாஞ்சை என்னன்னாக்கா, தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வாஞ்சை நமக்கு ரொம்ப முக்கியம். நேற்றைய தினத்துல சென்னையில ஒரு அருமையான குடும்பத்தை சந்தித்து, அங்க உள்ள நுழைஞ்சி உள்ள போய் உட்காந்து, வாங்க பாஸ்டர், பிரைஸ்லா, தண்ணியா, ஜூஸா, அது இதுன்னு கேட்டாங்க. கேட்டுவிட்டு அப்படியே பேசிட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல அப்ப நான் கேட்டேன், இப்ப நம்ம ஊழியம்னா எப்படி இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்க சஜஷன் சொல்லுங்க. அப்போ 2 பேர் அங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க, ஊழியர் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு மொபைல் போனை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம், 3 வருஷம் நடத்திட்டீங்க, 4வது வருஷம் மே மாசத்துல வரப்போகுது, அப்புறம் இவ்வளவு மகிமையா இருக்குது, எல்லாம் ஆச்சரியமா இருக்குன்னா. அதுல கூட இருந்தவர் சொன்னாரு, எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை பாஸ்டர், எனக்கு உங்களை குறித்துதான் மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, எப்போ பார்த்தா ரொம்ப எஃபெக்ட் போடுறீங்க, பயங்கரமா அழுகுறீங்க, ஜபத்துல பயங்கரமா கண்ணீர் விழிக்கிறீங்க, அப்புறம் பிரசங்கம் பண்ணா ரொம்ப அழுத்தம் திருத்தமா இதுதான் சத்தியம் சொல்றீங்க. காலையில ஒரு கூட்டம், மத்தியானம் ஒரு கூட்டம், நைட்டு ஒரு கூட்டம், விடாம எடுத்தா 3 தொடர்ந்து எடுக்கிறீங்க. ஏன் இவ்வளவு எஃபெக்ட் போடுறாரு, ஏன் இவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்றாரு? எந்த ஊழியக்காரர் பண்றது இல்லையே. ஒரு பிரசங்கம் பண்ணாலே அடுத்து ஏசி ரூம் தேடுறாங்க, ஒவ்வொரு நாளும் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இன்னொருத்தர் சொன்னாரு. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், எனக்கு வாஞ்ச ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய வாஞ்சை என்னன்னா, இந்த ஊழியத்தை என்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கார். அந்த ஊழியத்தை நான் பயத்தோடும் உண்மையோடும் கர்த்தருக்காக செய்யணும். 2வது வாஞ்சை என்னன்னா, இந்த ஊழியத்தை நான் நிறுத்துறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி நான் கர்த்தருக்குள் மறிக்கிறதுக்கு முன்னாடி, இதுல இருந்து இன்னும் சில எஸ்எஸ்கேகள் எழும்பணும், இன்னும் சில போதகர்கள், ஊழியர்கள் எழும்பணும். இந்த 2 தான் என்னுடைய வாஞ்சை. ஒண்ணு, கர்த்தருக்கு பயந்து அவர் கொடுத்த ஊழியத்தை முழு பலத்தோடு செய்யணும். 2வது, ஊழியம் செய்யறோன்னு இல்லாம அந்த ஊழியத்தின் மூலமா சிலரையாவது எழுப்பணும். அதுக்காகத்தான் இவ்வளவு உயிரை கொடுக்கிறேன், இவ்வளவு பிரயாசப்படுறேன், இவ்வளவு பிரயாணம் பண்றேன் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், இன்னும் நாங்க ஜெபிப்போம் என்றார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அந்திரையா நல்ல வாஞ்சையுள்ள மனுஷன், தேவனுடைய அடையாளங்களை காண வாஞ்சையுள்ள மனுஷன், தேவனுடைய கடைசி காலத்தை அறிய வாஞ்சையுள்ள மனுஷன், தேவனுடைய வருகையின் காலத்தை அறிய வாஞ்சையுள்ள மனுஷன், தேவன் கொடுக்கிற சத்தியத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வாஞ்சியுள்ள மனுஷன். இப்படியெல்லாம் இவ்வளவு திறமை இந்த அந்திரையாவை குறித்துதான் இன்னைக்கு நிறைய பேர் பேசுறது கிடையாது, இவரை குறித்து எடுத்து பிரசங்கம் பண்றது கிடையாது, இவரை பத்தி பேசுங்க நாங்க கேட்கணும் யாரு வாயை திறந்து கேட்கறதும் கிடையாது. ஆனா இந்த அந்திரையாவை குறித்து சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அந்திரையாவின் வாழ்க்கை வாஞ்சையுள்ள வாழ்க்கை. அடுத்ததாக இந்த அந்திரையாவை குறித்து சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த அந்திரையா நல்ல நுணுக்கமான மனுஷன், அதாவது நுட்பமான மனிதன் என்று நான் சொல்லவில்லை, வேதமே சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே. எப்படி நுட்பமான மனுஷன்? இந்த நுட்பத்துக்கு ஏதுவாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். ஓ கர்த்தர் நல்லவர். 5வது வசனம். யாத்திரையாகமம் 31:5வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பெசலெயேல் என்கிற மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்தேன், புத்தியை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், தேவ ஆவியை கொடுத்தேன் சொல்லும். இதே போலதான் இந்த அந்திரையா இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களுக்கும்
ஓ கர்த்தர் நல்லவே. அவரோடு கூட வாழ்ந்த மற்ற சீசர்களுக்குள் இந்த அந்திரேயா நல்ல ஞானமும் புத்தியும் அறிவும் தேவ ஆவியை பெற்றதற்குரிய அடையாளத்தோடும் இந்த அருமையான மனுஷன் காணப்படுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அந்த நல்ல நுட்பமான தன்மை இருந்ததுனால தான் இயேசுவானவர் மற்ற 8 அப்போஸ்தலர்களை இந்த அந்திரேயாவிட்ட கொடுத்துட்டு அவர் போக வேண்டிய ஊழியங்களுக்கு கவனமாய் போய் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நுட்பம் என்பது இந்த கடைசி காலத்துல ரொம்ப தேவை, கடைசி நாட்கள்ல ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயாவின் கடலின் அக்கறைக்கு போனார். கர்த்தர் அல்லவே அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த அந்திரேயா என்கிற நல்ல மனுஷன், நல்ல நுட்பமான மனுஷன் என்பதற்கு இந்த திபேரியா கடற்கரையிலே இயேசு செய்த தம்முடைய அருமையான ஊழியம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கிறது. அந்த ஊழியத்தில் அங்க நடந்தது என்ன? 11ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார், சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்போ வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது இவன் நுட்பமானவன் என்பதற்கு வேத பண்டிதர்கள் கொடுக்கிற சாட்சி என்னன்னா, இந்த திபேரியா மன்னிக்கணும், இந்த கர்த்தர் நல்லவே திபேரியா கடல் மற்றும் கலிலேயா கடலின் அக்கறையிலே இயேசு ஊழியம் செய்யும் போது அங்க இந்த அப்பத்துக்கு முக்கிய காரணமா இருந்தது ஒன்று பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன். அந்த பிலிப்போடு கூட இருந்து இந்த அப்பத்தை எடுத்து இயேசுவிடத்தில் கொடுத்து அதை ஜெபிக்கிறதற்கும் ஜெபித்த அப்பத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் காரணமாய் இருந்தது யாருனாக்கா இந்த அருமையான அந்திரேயா என்று சொல்லி வேத பண்டிதர்கள் இவனுடைய அருமையான நுட்பமான காரியத்தை குறித்து வெகுவாய் புகழுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த கடைசி நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கிருபையுள்ள சத்தியம் என்னன்னா, ஊழியம் செய்யறது யாரும் செய்யல, பிரசங்கம் பண்றது யாரும் பண்ணல, வரவேற்பு கொடுக்கிறது யாரும் கொடுக்கல, வேத வாசிக்கிறது யாரும் வாசிக்கல, இதெல்லாம் யாரும் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யறது அப்படின்னா அதற்கு நமக்கு கொஞ்சம் நுணுக்கம் என்பதும் நுட்பம் என்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நுட்பம் அதாவது பெசலையலை போல ஞானமும் அறிவும் புத்தியும் தேவ ஆவியோடு கூட செய்யாவிட்டால் எதையும் நம்மால் நுட்பமாய் செய்யவே முடியாது. மனுஷனுடைய ஆலோசனை என்பது வேறு, தேவனுடைய ஆலோசனை என்பது வேறு. இங்க ஒரு ரகசியத்தை சொல்லுறேன், மனுஷனுடைய ஆலோசனைகள் உடனுக்கு உடன் வெளிப்படும், கேட்ட உடன் பதில் வரும், நிறைய ஆலோசனைகள் வெளிப்படும். ஆனா தேவ ஆலோசனை உடனே கிடைக்காது, அது சற்று தாமதமாகும். கொஞ்சம் சொல்கிறோம் நேரம் கடக்கும் அல்லது நாட்கள் கூட ஆகும். ஆனால் ஆண்டவர் தாமதித்தாலும் அந்த நல்ல ஆலோசனை கொடுக்கும் போது அவர் கொடுக்கிற ஆலோசனை படி நம்ம செய்தோம் அப்படின்னா எந்த கம்பி வலைகளும் திரிக்கப்படும், எந்த முட்களும் நெருப்பப்பட்ட முள் போல தெரித்து போகும், எந்த பிசாசின் தந்திரங்களும் நிர்மூலமாகும். காரணம் அதுதான் தேவ ஞானம், தேவ புத்தி, தேவ அறிவு, தேவனுடைய ஆவி. இந்த அருமையான தேவ மனுஷன் அந்திரேயாவின் வாழ்க்கையில இந்த அருமையான நுட்பமான காரியங்கள் இருந்ததுனால தான் மற்ற எல்லா சீசர்களை விட இந்த அந்திரேயாவை குறித்து இவ்வளவு ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கடைசியாய்
இந்த அந்திரேயாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம் உண்டு. அந்த பிரதான சத்தியம் என்னவென்று சொன்னா, கர்த்தர் நல்லவர். இந்த அந்திரேயா தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த மனுஷன் என்றுதான் வேதாகம வல்லுநர்களும் வேத அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். நிறைய வரலாறும் அதற்கு சான்றாய் இருக்கிறது. இந்த அந்திரேயா என்கிற மனுஷன் கர்த்தர் நல்லவர், தேவனுக்காக தன் ஜீவனை இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுத்த அற்புதமான மனுஷன். இரத்த சாட்சிகளை குறித்த அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 6:9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிகளின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிறவர்கள் மேல் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆம், தேவனுக்காக மரித்த இரத்த சாட்சிகளை குறித்து இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுவது, இவர்கள் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் கர்த்தர் நல்லவே தேவனுடைய சாட்சி நிமித்தமும் தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இவர்கள் கொல்லப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரன், இந்த தேவ மனுஷனாகிய அந்திரேயா அகாய நாட்டிலே, அகாயா என்கிற அந்த கிரேக்க தேசத்தின் ஒரு பகுதி தான் அகாயா. அந்த கிரேக்க தேசத்தின் ஒரு பகுதியான அகாயாவில தான் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்ததாக வரலாறு சொல்லுகிறது. அப்போ ஆக மொத்தம் இந்த அருமையான கர்த்தர் அளவை கிரேக்க தேசத்தின் அகாயாவிலே கர்த்தருக்காக மரித்த இந்த அந்திரேயாவின் ஜீவியம் இன்றளவும் உலகளவிலே பேசப்படுகிறது. இந்த அளவிலும் வேதாகம வல்லுநர்களாலும் வேதாகம அறிஞர்களாலும் வேத பாடத்தை எடுத்து போதிக்கிறவர்களாலும் இந்த அந்திரேயாவின் வாழ்க்கை ஜீவியம் சரித்திரமானது உயர்த்தி சொல்லப்படுகிறது. எனக்கு இங்கு அந்திரேயாவை குறித்து சொல்ல வேண்டுமானா, கடைசியாக இயேசுவை குறித்து எங்கெல்லாம் எப்போதெல்லாம் போதிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த அந்திரேயாவை குறித்தும் போதிக்கப்படும். அதில் சந்தேகமே இல்லை. இந்த அந்திரேயாவை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கர்த்தர் நல்லவே. இந்த அந்திரேயாவின் பெயர் பரிசுத்த வேதாகமத்திலே இத்தனை முறை இடம் பெற்று அந்த மனுஷனுடைய சுபாவம், நடவடிக்கை, ஜீவியம் எல்லாம் விவரிக்கப்பட்டிருக்குனாக்கா, இந்த சத்தியத்தை போதிக்கிறேன் எஸ்எஸ்கே சாமுவேல் என்கிற நானும் இந்த ஒரு அந்திரேயாவை போல மாற வேண்டியவனாய் இருக்கிறேன். இந்த சத்தியத்தை வேதபாடத்தை கேட்கிற நீங்களும் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவை போல மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நாம் அப்படி மாறுவோம் என்று சொன்னா, கடைசியாய் கர்த்தருக்காக கொல்லப்பட்ட, கர்த்தருக்காக மரித்த இரத்த சாட்சியாகிய அந்திரேயாவை போல ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றட்டும், ஆண்டவர் நம்மை உருவாக்கட்டும். அந்த இரத்த சாட்சியை மரிப்பது என்பது 2 வகைப்படும். இரத்த சாட்சியின் மரணம் என்பது 2 விதத்திலே கணிக்கப்படும். ஒன்று, எதிர்பாரா விதத்திலே சத்துருக்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவது. சொல்லாம கொல்லாம திடீரென்று அடிச்சோ இழுத்துட்டு போயோ தூக்கி எறிஞ்சோ சுட்டோ அறுத்தோ கொல்லப்படுவது. இரத்த சாட்சியில இன்னொரு விதம் என்னன்னா, பிடிச்சு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அணுவா பாடுபடுத்தி, அணுவா கஷ்டப்படுத்தி, அணுவா துன்புறுத்தி கடைசியில வேற வழியே இல்லை
உடம்புல உயிர் இருக்க இடமே இல்லைன்ற நிர்பந்தம் வரும்போது அந்த கொடுமையின் நிமித்தம், அந்த மகா வேதனை சித்திரவதை நிமித்தம் சில கர்த்தருக்குள் மரிக்கிறார்கள். இது இன்னொரு இரத்த சாட்சி. இந்த 2 இரத்த சாட்சியில நான் சொன்ன 2வது இரத்த சாட்சி அது மகா மேன்மைக்கு உரிய இரத்த சாட்சி. ஏனென்று சொன்னா, இயேசுவானவர் திடீரென்று கொல்லப்படவில்லை, கொலை செய்யப்படல. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு, ஏற்கனவே அநேகரால் தேடப்பட்டு, ஏற்கனவே அநேகரால் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு, ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு, ஏற்கனவே நியாயம் விசாரிக்கப்பட்டு, அப்புறம் ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, அணுவணுவா சின்ன சின்னதா அதிகமா பாடுபட்டு கடைசியில தான் தன் ஜீவனை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுவே ஒரு பெரிய இரத்த சாட்சி தான். அந்த இரத்த சாட்சியாக இயேசுவின் வரிசையில இந்த பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவும் இரத்த சாட்சியாய் கர்த்தருக்குள் மரித்தார். நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள தேவனுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல ஒரு ஜீவியமாய் மாறட்டும். இந்த அந்திரேயாவை குறித்த செய்தி கொடுத்து முடிப்பதற்குள் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 16வது வசனம். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இந்த அருமையான சகோதரனாகிய அந்திரேயா நல்ல ஒரு கிறிஸ்தவ மனுஷராய் வாழ்ந்தார், நல்ல பாடுபட்டார். பட்ட பாடுகள் நிமித்தம் வெட்கப்படாமல் இருந்தார். அந்த வெட்கம் அவமானத்துக்கு மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்தி தன்னை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஜீவியம் இந்த பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவை போல நல்ல ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கைய மாறும். கடைசியா நான் சொல்லணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் கருகலான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். இந்த அந்திரேயா 1 தங்கி இருப்பவர், 2வது தரித்திருப்பவர். அவருக்கு தங்கி இருக்கும் தெரியும், தரித்திருக்கவும் தெரியும். ஆரம்பத்தில் தங்கியிருக்கிற மனுஷனாய் வாழ்ந்தவன் பின்னாட்களில் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் உபவாசத்தோடும் தரித்திருக்கிற மனுஷனாய் மாறினான். இன்றைக்கு செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகள் தரித்திருக்கிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம் பாடுபட்டால் அது நிமித்தம் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்த கடுவோம். இந்த வசனம் உங்களில் அப்படியே நிறைவேறுவதாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கிருபையினாலே பேதுருவின் சகோதரராகிய அந்திரேயாவை குறித்து ஆண்டவரே நாங்கள் 2 பகுதியாக வாசிக்க, தியானிக்க, அறிந்து கொள்ள உதவி செய்த ஆண்டவரே. இந்த அந்திரேயாவுக்குள் எவ்வளவு ரகசியங்கள், எவ்வளவு நல்ல தாளந்துகள், எவ்வளவு நல்ல சுபாவங்கள் எல்லாவற்றை வைத்திருந்தே அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அந்திரேயா ஆண்டவரே கிறிஸ்தவனாய் வாழ்வதற்காக பாடுபட்டால் அதனால் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துவதை போல இதோ இந்த செய்தியை கேட்டவர்கள் மெய்யான கிறிஸ்தவர்களாய் மாறட்டும், கிறிஸ்துவுக்காக பாடுபடட்டும். பாடுபடும் போது வருகிற வெட்கங்களை சகிக்கட்டும். அதை சகிக்கிறது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தட்டும். அந்த மகிமைப்படுத்தல் நிமித்தம் கர்த்தருக்காக அந்திரேயாவை போல இரத்த சாட்சியாக தேவன் மாற்றுவீராக. கர்த்தருடைய வார்த்தை செய்யட்டும். இரவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தரிசனங்களை, தரித்திருப்பதை குறித்தும் தங்கியிருப்பதை குறித்து நல்ல விளக்கங்களை கொடுத்து, தங்கியிருப்பதை விட தரித்திருப்பது நல்லது என்கிற அந்த ஆவியின் அந்யோன்யம் உடைய ஜனங்களுக்குள் காணப்படுவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.